வணக்க மக்களே, மாதவன் இங்கிலாந்துலேருந்து. இந்த ஊருக்கு பல பேர் இருக்குங்க. இங்கிலாந்து, கிரேட் பிரிட்டன், யுனைடெட் கிங்டம். ஆனால் என்னதான் எவ்வளோ பேர் இருந்தாலும் நம்ம ஆளுங்களுக்கு அப்படியே கேட்ச் ஆகிற பேர் என்ன தெரியுமா? லண்டன். நம்ம ஆளுங்க பல பேர் லண்டனில் இருக்கிறது இல்லை, நானும் இல்லை. இந்த ஊரோட கலாச்சாரம், இந்த மக்கள், அதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போங்க. இந்த வீடியோ இருக்குன்னா மூவி ரிவ்யூ. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா. கேட்குது, உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது. அப்படி நம்ம என்ன மூவி ரிவ்யூ பண்ண போறோம்னா குட் பேட் அக்லி. தம்பி நீ லேட்டுப்பா, கரெக்டு தான். ஆனால் படம் பட்டை கிளப்பிட்டு இருக்க. பட டைட்டில் பேர் நம்ம குட் பேட் அக்லி தாங்க. ஆனால் படத்தில் ஏகே ஃபுல்லாக காட் பிளஸ் யூ அப்படி தான் சொல்கிறாரு. ஏன்னா அது அவர் மனசு கேட்டா. படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஏகே ஒரு கேங்ஸ்டருங்க. ஆனால் அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. இந்த கேங்ஸ்டர் தொழிலெலாம் மறந்துட்டு தான் மகனுக்கு நல்ல ஒரு அப்பாவா, தான் மனைவிக்கு நல்ல ஒரு கணவனா, நல்ல ஃபேமிலி லைஃப்பை லீட் பண்ணுற ஒரு ஃபேமிலி மேனா அவர் நினைக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் அவரை செய்ய விடாமல் தடுக்குது. அது என்ன நினைக்கிறீங்க? அவர் செஞ்ச கேங்ஸ்டர் தொழில் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது இல்லை, அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதை நீங்கள் தேட்டரில் பாருங்க. ஏகேயும் சும்மா இல்லைங்க, நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எனக்குலாம் தெரிஞ்ச ஏகே கதையே கேட்கலன்னு நினைக்கிறேன். தம்பி இந்த படம் ஃபேன்ஸுக்காண்டி பண்ணுறோம், என்ன வேணா பண்ணியா அப்படின்னோடனே நம்ம ஆதிக்கு சும்மா விடுவாப்லையா, போடு காஸ்டியூம், ஜிக்கு காஸ்டியூமு, இங்கிட்டு ஒரு கலர் இங்கிட்டு ஒரு கலரு, ஃபுல் லைட் எஃபெக்ட். ஆதிக்கிட்ட என்ன ஸ்பெஷல், நான் மார்க் ஆந்தனி படத்தை வந்து தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டேங்க. அந்த ஒரு கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வேர்ல்டாக இருக்கும், நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதை ஒரு பார்த்தாலே ஒரு நார்மல் ஒரு ஸ்டோரி இல்லாமல் அது ஒரு டிஃப்ரெண்டான வேர்ல்டில் ஒரு கதை நடக்கிற கதை மாதிரி இருக்கும். ஐ லைக் இட் ரியலி ஐ லைக் இட். இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இந்த படத்துல ஃபைட் சீக்வன்ஸ் வரும்போது நம்ம பழைய சாங்லாம் எடுத்து போட்டு, நம்ம எவர் கிரீன் சாங்ஸ் எடுத்து போட்டு சும்மா ஃபைட்டை மட்டும் அப்படியே பார்த்துட்டு இல்லாம அப்படியே அந்த சாங்கை பார்க்கும்போது நம்ம அப்படியே பிரைட் ஆகும் தெரியுமா நம்ம ஃபேஸு. அது மாதிரி நம்ம லோக்கியோட மெத்தடை ஆதி இங்கே எடுத்து போட்டிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் சாங்கை இளமை இதோ இதோ அப்படியே எக்ஸாக்டா அதே போடாம ஜிவிட்ட கொடுத்து அவர் ஒரு அடி. அடுத்து யாருன்னா வில்லன் அர்ஜுன் தாஸ். அவர் லாஸ்ட் 2-3 மூவிஸ்ல வந்து ஹீரோவா பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ட்ராக் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. தெரியல ஆதிக்கு என்ன மைண்ட்ல தோணுச்சுன்னு தெரியல, கூட்டு நீ தான் இல்லை அந்த படத்துக்கு அப்படின்னா அவரும் ஃபுல் ஃபிளட்ஜா உள்ள வாங்கிட்டு சிறப்பா பண்ணி கொடுத்துருக்காரு. ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸும் கொடுத்துருக்காரு. நம்ம அஜித்துக்கு ஈக்குவலா ஸ்க்ரீன் ஸ்பேஸும் கொடுத்துருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. அவர் எவ்வளவு உள்ள பண்ணியிருக்காரோ அந்த அளவுக்கு ஆதிக்கும் அவருக்கு நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட இன்ட்ரடக்ஷன் செமையா இருக்குங்க. 10 ரூபாய் தாரேன் அப்படின்னோம்னா நம்ம பசங்களுக்கு எல்லாம் சீட்ல இல்ல, எல்லாம் மேலதான். ஏன்னா அந்த 2-3 வீடியோஸ்லாம் பார்த்தேன், செமையா என்ஜாய் பண்ணாங்க. ஊர்ல இருந்தா அது வேற தான். அஜித் படம் வந்தா அது செலிப்ரேஷன் மாதிரி தான் நம்ம ஊர்ல எல்லாம். ஸோ அதை நான் மிஸ் பண்றேன். அடுத்து யாருன்னா நம்ம ஹீரோயின் த்ரிஷா. இப்பதான் லாஸ்ட் மூவில பார்த்தோம், விடாமுயற்சியில 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. இதுலயும் ஒன்னா சேர்ந்து தான் நடிச்சிருக்காங்க. கம்ப்ளீட்டா அது ஸ்டோரிக்கு ஏத்தாப்புல எல்லாமே மாறி இருக்கு. பட் எந்த ஒரு வித்தியாசமும் பெருசா தெரியலங்க. எத்தனை வாட்டி நடிச்சாலும் அவங்க வந்து சலிக்காம அது போகுது. இப்பதான்டா பார்த்தோம் என்ன மறுபடியும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்களுக்கும் வயசு ஆகிட்டே போகுது, பட் இளமை கூடிக்கிட்டே போகுது. எப்படி நான் அவங்கள்ட்ட தான் அந்த ரகசியத்தை கேட்குறோம். மீன் டைம் சிம்ரானும் அப்படிதான். நல்ல ஒரு என்ட்ரி, அது ஒரு நல்ல ஒரு என்ட்ரி ஆயிடுச்சு. நல்ல ஒரு ஈஸியாக வந்துட்டு அவங்க வேலையை கொடுத்த வேலையை சிறப்பாக பண்ணிட்டு போனாங்க. பழைய அந்த வாலி படத்தோட கனெக்ட் பண்ணி இது பண்ணதெல்லாம் ஒரு நல்லா இருந்துச்சு. ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. சும்மா உள்ளே போயிட்டு அப்படியே ஒரு ஜாலியாக அப்படியே கனெக்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு ரொம்ப போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே நோட்ஸ் டைரி எடுக்கிற மாதிரிலாம் இல்லை. போனோமா என்ஜாய் பண்ணோமா செமையாக இருந்துச்சு. காமெடி கிங்ஸ்லி, நம்ம யோகி பாபு என்ட்ரிஆர்ஸ் ஒரு சின்ன இடத்துல நல்லா இருந்துச்சு. அது 2 பேருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நம்ம ஏகே கூடவே எப்பவுமே பக்கத்துலேயே இருக்க மாதிரி சுனில் பிரசன்னா. சுனில் வர சீன்ஸ்லாம் என்னமோ WWFல பறக்க விடுற மாதிரி அவர் ரீஎன்ட்ரிலாம் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பிரசன்னாவுக்கு நல்ல டீசெண்டான ரோல் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பிரியா பிரகாஷ் வாரியர் 2018 நான் அப்பதான் பார்த்தேன். அவங்களோட வீடியோ ஏதோ நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் போச்சு. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் பார்க்குறேன். மேபி அவங்க சில படம் நடிச்சிருக்கலாம், நான் இப்போ தான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் வேறு ஹைலைட் என்ன சொல்லலாம்னா, அப்பா பையன் உறவில் அந்த சென்டிமெண்ட் எனக்கு நல்லா பிடிச்சிச்சு. நல்லா கனெக்ட் ஆயிடுச்சு, நல்லா இருந்துச்சு, ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அந்த அப்பா பையன் பாச போராட்டம். ஆனால் அதில் சொல்கிற லாஜிக்கு 18 வருஷமாக நம்ம சொல்கிறாங்க, அத்தனை வருஷம் வந்து பார்க்காம இருந்தார் அப்படின்றது கொஞ்சம் இதாக இருக்குது. பட் ஓகே, நம்ம தான் என்டர்டைன்மெண்ட் போயிட்டோம்ல, அப்புறம் என்னத்துக்கு. ஸ்டோரி டெல்லிங் ஓகேங்க. ஸோ இனிஷியலாக அவருக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாரு ஏகேக்கு. அதுக்கப்புறம் இன்பிட்வீன் வந்து அதர் கேங்ஸ்டர்ஸ் வந்து ஏகே பற்றி சொல்கிறாங்க. இந்த மாதிரி எப்படி வந்தார், எப்படி அவர் கேங்ஸ்டர் ஆனார், எந்தெந்த கேங்ஸ்டர் போய் மீட் பண்ணார். இங்கே நம்ம மும்பையிலேருந்து கொரியா போகிறாரு, கொரியாவிலேருந்து நியூயார்க் போகிறாரு, நியூயார்க்கில் போய் ஜான்விக்கை பார்க்குறாரு.
அதெல்லாம் உண்மையாவே நடந்தா நல்லா இருக்கும் நிஜமாவே. ஸோ அப்படி ஒரு கனெக்ஷன்லாம் ஏகேக்கு அமைன்னு நான் வேண்டிக்கிறேன். ஏகேக்கு தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம ஃபேன் பேஸ் இல்லைங்க, அவருக்கு வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கு. இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு அடுத்து எங்கன்னு கேட்டிங்கன்னா அது மலேசியாவில் தாறுமாறான டை ஹேட் ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் முன்னாடி இங்கே சிங்கப்பூரில் வேலை பார்த்தேன், அதனால எனக்கு தெரியும் மலேசியா பக்கத்தில் தான். ஸோ அங்கே ஏகே எந்த அளவுக்கு ஃபேமஸ்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதுக்காண்டி அவங்கள வந்து குஷிப்படுத்துறோம், அங்கே இருக்க ஃபேன் பேஸை வந்து வெறித்தனமாக என்ஜாய் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 சீன்லாம் உள்ள வச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்ம மலையாளி ஆக்டர் அந்த ஷைன் டாம் வந்து எல்லாம் கேட்பாருன்றத விட கேட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிப்ளைல சொல்லுவார், இந்த மாதிரி மொத்த மலேசியாமே அவர் கண்ட்ரோல் தான் அப்படின்னோன்னா அந்த சீன், அந்த வில்லா கெட்டப்ல அப்படி அந்த கேங்ஸ்டர் மாதிரி நடந்து வர்றது செம்ம கூஸ் பம்ப்ஸுங்க. அந்த ஒரு சீனுக்காண்டியே நீங்க வெயிட் பண்ணலாம், படத்துல போய் உட்காந்து அந்த சீனுக்காண்டி வெயிட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த சீன் மட்டும் தாறு மாறுங்க. அப்படி இந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் போதும்பா அப்படின்னு சொல்லி உட்காரதுலையும் இது பத்தாது, இன்னும் ஏத்தனமே அப்படின்னு சொல்லி, அதாவது முக்கியமாவே மலேசியன் ஃபேன்ஸுக்காண்டி தான் அது டார்க் என்ன உள்ள கொண்டாந்துருக்காங்க. கொண்டாந்து அந்த இடத்துல கரெக்டான இடத்துல தலைவர் என்ட்ரி கொடுப்பாரு பாருங்க, வேற மாதிரி. டார்க் என்ன யாரும் தெரியாது, டார்க் என்ன மலேசியாவோட மைக்கேல் ஜாக்சனுங்க. அவரோட பாட்டுலாம் நம்ம இதுல கார்ல போட்டு கேட்டோம்னா தாறுமாறா இருக்கும். நான்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணுவேன். நம்ம ஒரு படத்துல கூட அக்கா மக அந்த பாட்டு வந்துச்சு. இப்ப புலிலாம் என்னோட ஃபேவரேட்டுங்க. நான்லாம் மலேசியால ஒரு ரவுண்ட்ல எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அந்த பாட்டை போட்டு தெறிக்க விடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட். அந்த பாட்டு நம்ம ஆளுகளுக்கு இப்ப செம்மையா கனெக்ட் ஆகி போச்சு. அடி தியேட்டர்லாம் புள்ளின்னோம்னா அடி ஒரே ஜாலி தான் நம்ம ஆளுகளுக்குலாம். ஹேட்ஸ் ஆஃப் டார்க் என்ன. ஸோ இந்த கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டுக்கு எல்லாமே ஒரு இன்னொரு வந்து நம்மளை வந்து உற்சாகப்படுத்துதுன்னா அது வந்து மியூசிக் தாங்க. மியூசிக் ஜிவி பிரகாஷ் சிறப்பாக பண்ணிட்டார். சிறப்புன்றதை விட தரமாக பண்ணார், தரம்ன்றதை விட தெரிக்க விட்டார் அப்படிதான் சொல்லலாம். ஸோ அந்த திரையரங்கம் தெரிக்கட்டும் அப்படிலாம் அந்த சாங்லாம் சான்ஸே இல்லை, செமையாக இருந்துச்சு. ஸோ மற்றதெல்லாம் ரீமிக்ஸ் தான். பட் அந்த ரீமிக்ஸாக இருந்தாலும் எங்கெங்கே பீட்ஸ் வேணுமோ அதெல்லாம் கொடுத்து அங்கங்கே சிறப்பாக செஞ்சு வச்சிருக்காரு. ஸ்பீக்கர்லாம் தெரிக்க விட்டுருக்காரு. ஸோ இதுவே அனிருத் கம்போஸ் பண்ணியிருந்தா இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதை தாண்டி என்ன சொல்லலாம்னா ஸ்க்ரீன் பிளே ஒரு 4-5 பேர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆதி கூட சேர்த்து. அதுக்கு மச்சி இங்கே போடு மச்சி, இங்கே வை மச்சி, கரெக்டாக இருக்கும், பட்டை கலப்பலாம் வா போ அப்படின்னு எல்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருக்காங்க, நல்லா வந்திருக்கு. ஸோ சினிமாட்டோகிராஃபி அபிநந்தன். ஐ லைக் த டிஃப்ரெண்ட் வேர்ல்டுங்க. அந்த கலர்ஃபுல் எப்போவுமே அந்த லைட்டிங் எஃபெக்ட், அந்த காஸ்டியூமுக்கு ஏத்தாப்புல அந்த இடமே அப்படி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ல்டு தான். அது நம்ம ஆதிக் மூவில தான் பார்க்க முடியும். அது நல்லா இருந்துச்சு, சூப்பராக என்ஜாய் பண்ணேன். ஸோ அதை தாண்டி எஸ் மூவி யார் பார்க்கலாம்னா எஸ் கண்டிப்பாக இது ஃபேன்ஸுக்காண்டியான படம் தான். ஸோ அதையும் தாண்டி ஜென்ரல் ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் உட்காந்தா நல்லா என்ஜாய் பண்ணலாம். தம்பி நிறுத்து, என்ன ஒரே பில்டப்பா இருக்கு, நீ படத்துல அவங்க கொடுக்குற பில்டப்போட நீ பட்டு பயங்கரமா கொடுக்குறியே, ஏன் நெகட்டிவே இல்லைன்னா இருக்கு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அப்படியே லேக் ஆகுது இந்த ஃபைட்ஸ்லாம். இது தேவையா இந்த இடத்துல இவ்வளவு நேரம் அந்த ஃபைட் அப்படின்லாம் இருக்கு. அது கொஞ்சம் இருக்கு இல்லைன்னே சொல்ல முடியாது, இருக்கு. பட் நம்ம என்ன தம்பி இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ காசு போட்டு எடுத்துருக்காங்க, நீ சும்மா நெகட்டிவ் இருக்கு அது இருக்குன்னா இருக்கு. அது உண்மையாக தானே சொல்லியானும். ஏன்னா கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ பெரிய டீம் ஒர்க் பண்ணுது, இத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க. எஸ் நம்ம ஏதாச்சும் நம்ம சொன்னால் நாளை பின்னா அதை வந்து திருத்திக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதுக்காண்டி இப்போ நம்மளுமே வந்து கஷ்டப்படுறோம்ல, எத்தனை ஒரே டேக்லேயே அதை எடுத்துடுறோம், அது எத்தனை டேக்கோ. ஸோ அதெல்லாம் அது கஷ்டப்படுதான் நம்மளும் சொல்கிறோம், கஷ்டப்படுதான் அவங்களும் கொடுக்குறாங்க. ஸோ அவங்க கொடுக்குறாங்க, நம்ம அதை வந்து ரிவ்யூ பண்ணுறோம், முடிஞ்சு. உண்மையிலே இந்த ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேறு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட்லாம் பண்ணுங்கள், நான் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வர வீடியோவில் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அது எப்படி பெட்டராக கொடுக்கலாம் அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு ரிவ்யூ வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போதைக்கு பாய்.